இடமும் தெரியாச்சு. சூரியங்க இல்ல. கேசம் ஆளுங்க கூட இருக்கானுங்களா? அண்ணா சூரியன அண்ணா சூரிய வரானே. உயிரோட போக கூடாது. கேசவா இரு. எதுக்கு பரவ தூக்கி நிக்கிற? ஒண்ணுமில்ல, வேலை கொடுத்து ரொம்ப நாளாச்சு இல்ல, அதான் துருப்பிடிச்சு போச்சு, பாலிஷ் பண்ணலான்னு. என்னைய கூட துணைச்சு வைங்கடா. என்ன சார் இவ்வளவு தூரம் நம்மள தேடி? சூரி உன் கூட சமாதானமா போன ஆசைப்படுறேன். சமாதானமா? என் கூடவே இருந்து எனக்கே குளிப்பறிச்ச துரோகி. கேசவா சூரி யாரு? உன் சிஷ்யன். அவனை நீ மன்னிக்காம வேற யார் மன்னிப்பாங்க சொல்லு? ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன்னு. இன்ஸ்பெக்டர் சார், இவன் தேவாவோட சேர்ந்து என்ன தூக்கணும்னு பார்த்தான், அது நடக்கல. இப்ப தேவாவும் போயிட்டானா, உங்க மூலமா என்கிட்ட ஒட்டிக்கிட்டு நேரம் பார்த்து என்ன தூக்கிட்டு தேவா இடத்துக்கு வரணும்னு பாக்குறான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இல்ல, எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். வாங்க சார் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? கேசவா டியூட்டிக்கு டைம் ஆச்சு. ஏய் மாறி வாடா, 4 மூடை நல்ல பொன்னி அரிசி ஐயா வண்டியில போட்டு. சரி சரி, குருவையும் சிஷ்யனையும் சேர்த்து வைக்கலாம் தான் வந்தேன். தபார் ஒத்துமையா இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கேசவா அப்புறம் போன் பண்ணு. இன்னைக்கு போட்டு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேன்னு. நீ ரொம்ப பேசுறத பார்த்தா பெரிய பிளானோட வந்திருப்ப போட்டிருக்கடா. அப்படிலாம் என்ன சந்தேகப்படாதீங்க, அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க. நான் உங்க அடிமை. அடிமை. இரு பாக்கலாம் நீ எப்படி இருக்கிறேன்னு. அண்ணே என்னடா ஒரு சின்ன விஷயம், அந்த பரட்டை என் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லுங்கண்ணே. சத்தியமா நானும் அவன் விஷயத்துல தலையிட மாட்டேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. நீங்க சொன்னாதானே அவன் கேட்பான். அதான பார்த்தேன், என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு. பரட்டைக்கு பாதுகாப்பா எங்களை அனுப்பிட்டு நீங்க சூரிய சேர்த்துக்கிட்டா என்ன அர்த்தம்? கேசவனே சூரிய இருக்கானே அவன் நரி. அவங்க கிட்ட சமாதானம் பேச வரானா பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு அர்த்தம். என்னடா பெருசா பிளான் பண்ணிட போறான்? யாரா இருக்கா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு? இதுக்கு முன்னாடி என் காலடியில விழுந்து கிடந்த வந்தானடா. அப்ப பழச மறந்துட்டீங்களா? அவன் உங்க முதுல குத்துனானே, அது ஞாபகம் இல்லையா? டேய் அந்த அளவுக்கு விட்டுருவா நானு. நீங்களே விடலாம், நாங்க விட மாட்டோம். பரட்டைக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அவனை போட்டு தள்ளிடுவோம். ஆனா அவன் சொல்றது எந்த தப்பும் இல்ல. இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது தப்பு. நிறுத்துறா. ஒருத்த நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிரான். என்னடா பண்ணுவ? என்ன சொல்ற பரட்ட? இத பாருங்க, யார் வம்புக்கும் நான் போக மாட்டேன். யாராவது என் வம்புக்கு வந்தாங்கன்னா சும்மா விட மாட்டேன். அவ்வளவுதான். இவனுங்கெல்லாம் பேசுறத பார்த்தா பரட்ட நம்ம வழிக்கு வரமாட்டான் போட்டிருக்க. பரட்ட இதான் தினமரசு பத்திரிகை ஆபீஸ். ஆமா உங்க அம்மா பேர் என்ன சொன்ன? மீனாட்சிங்க. மீனாட்சி. அட்ரஸ் 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 நியூ நம்பர் 17. இங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்கன்னு சொன்ன? அதான் கிருஷ்ணன், அவனை தான் தேடுறேன். இங்கதான் இருப்பான். அவர்கிட்ட கேட்டு பாருங்க. எப்படியும் உங்க மகன் கிடைச்சிட்டு வரணும், கவலைப்படாதீங்க. பிரதர் காணவில்லைன்னு போடுவாங்கல்ல, அந்த மேட்டர் கொடுக்கணும். அதான் அது ரைட் கட் பண்ண உடனே 2வது டேபிள். சரிங்க பிரதர். ஏமா நான் அந்த போட்டோவை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா? இல்ல ஒரே ஒரு போட்டா தான் இருந்துச்சு, அதையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு அந்த போட்டா வேணும். ஐயம்மா அந்த மாதிரி ஒரு 10 போட்டோ நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வாத்தியார் வீடு சிந்தாகிரிப்பேட்டை காலி பண்ண மாட்டேன்னா நீங்க வந்துதான். ஆமா ஆமா, நான் வந்தது எல்லாரும் பயந்து போய் அலறி அடிச்சு ஓடினானுங்களே. உடனே காலி பண்ணிட்டான்னு சொன்னீங்கல்ல. எங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கிருஷ்ணன் எல்லாம் விவரமா சொன்னாரு. போட்டோ கொடுங்க. போட்டோ இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்களா? ஏமா இங்க உட்காந்துட்டீங்க? கால் வலிக்குதா? இல்லம்மா, போட்டா கொடுத்தோம்ல, அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கையோட கூட்டிட்டு போயிடலாமே. எங்க அம்மா கிடைச்சிருவாங்கல்ல? கிடைச்சாகணும். அதுக்கு தானே இங்க வந்து பணம் கட்டி விளம்பரம் கொடுத்துருக்கோம். ஏங்க
நீங்க சொல்றத பார்த்தா என்னையே போய் தேடி கண்டுபிடிக்க சொல்லுவீங்க போல இருக்க. தேடுனாலும் தப்பு இல்ல. இந்த பாருங்க, நீங்க குடுக்கற மேட்டரை பத்திரிக்கையில போடுவோம். அதை யாராவது பார்த்து சொன்னா சரி, கிடைக்கலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாதா? ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? எதுக்கு? இந்த பார், இந்த 3 நாள் உங்க அம்மா கிடைக்கல, அப்புறம் டேய் நீ வா. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, உங்க மகனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கோம். அவர் கண்டிப்பா கிடைப்பாரு. வாங்க போலாம். கிடைச்சிருவாங்கல்ல? கண்டிப்பா கிடைச்சிருவாங்க பரதா. ஒரு தென்னை முறிச்சு கொடுங்க. திருநெல்வேலி ஜில்லா முனிஞ்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோயிலுக்கு போலாம். என்ன பரட்ட, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எங்க அம்மா சீக்கிரமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தானே தினமும் 2 தடவை கோயில் வந்து சுத்திட்டு போறேன். டேய், எங்க பாருடா, தர்பூஸ் வண்டி வருதுடா. ஏன்டா வண்டி நிறுத்துற? இவ்வளவு சொன்னாலும் புரியாது பார்த்து. காலங்காத்தால இந்த மூஞ்சியை பார்த்தா விளங்க மாட்டா. என்ன பரட்ட ராங்கா வேடு விடுற? பக்கத்துல போய் சாரி சொல்லிட்டு கண்டுக்க போ. நான் ஏன் சாரி சொல்லணும்? என்ன தப்பு பண்ண? கிளி மாதிரி ஒரு பொண்ணு பேசணும்னு ஆசைப்படுது, பேச மாட்டேன்றே, அதுவே தப்பு. போய் பேச பரட்ட. எக்கோ எக்கோ, டேய் சொன்னா கேளுடா. அண்ணா உனதா வெயிட்டிங்ல இருக்கிறாரு, உன்னை கூப்பிடுறாரு, வா. பரட்ட, அக்கா வந்துருச்சு பாரு. ஏய், எதுக்கு நீ கூப்பிட்ட? நீ வானா படத்துக்கு போனா படத்துக்கு நானே வாடா. அதான் உன் வாயை சொல்லுக்கா. ஐயா, நான் கூப்பிடும்போது நீ வந்தியா? நான் மட்டும் வரணும்? ஏயா, நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டேன்? 4 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னேன். அது தப்பா? அதுக்கே ஓடுன? என்ன பத்தி உனக்கு என்ன பயம்? எனக்கு யார பார்த்தும் பயம் கிடையாது. அது சரி, உன்னை பார்த்து தானே ரவுடின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. யார் சொன்னா நான் ரவுடின்னு? நானே சொல்றேன். போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போறது, ஜாமீன்ல வெளியே வர்றது, 10 பாடிகார்ட்ஸோட சுத்துறது, இதுக்கெல்லாம் என்ன பேரு? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் ரவுடி கிடையாது. இந்த மெட்ராஸ் என்ன ரவுடியா மாத்திருச்சு. எப்படி? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. உன் மனசுல கொஞ்சமாவது அன்பு பாசம் இதெல்லாம் இருந்திருந்தா நீ கத்தி எடுத்துக்க மாட்ட. உனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு ஒரு ஜீவன் இருந்திருந்தா எடுத்து கத்திய கீழே போட்டிருப்ப. இத பார்ப்பார்ட்ட ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, கத்திய காட்டினா பயம் வரும், ஆனா பாசம் வராது. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. என் மனசு அன்பு பாசம்லாம் இருக்கு. நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? இங்க இருந்தானே சொன்னா காணுமே. சன்னாசி சன்னாசி சன்னாசி, ஏன் சன்னாசி வரல? அவன் தான் பேரை மாத்திட்டா சொன்னான்ல. என்ன பேர் சொன்னா? சந்தோஷ். சந்தோஷ் சந்தோஷ், ஏ சந்தோஷ், ஏன் சன்னாசின்னு வரல? ஒருவேளை மறுபடியும் பேரை மாத்திட்டு போனோ? இப்ப வருவான். கோண கோண புளியங்கா, கொம்ப சுத்தி வாழக்கா, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டைதான். கோண கோண புளியங்கா, கொம்ப சுத்தி வாழக்கா, யானை பாக பொண்டாட்டி பூனை குட்டி போட்டாளா? சந்தோஷ்